யாரையும் நான் எதிர்பார்க்கிறேன் போடா அப்படின்ற ஒரு தைரியம். அப்புறம் எதையும் சீக்கிரம் மறக்கிற மனப்பான்மை கிடையாது. அதை வஞ்சன்ஸ் நயவஞ்சகன்னு சில பேர் சொல்லுவாங்க. மனக்குழப்பவாதிகளை தவிர மன தைரியசாலிகள் கிடையாது. புத்திசாலி மாதிரி இருப்பாங்க. சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டு போனா கிட்டிடும் ராஜ்யம். அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனியா குடும்பம் நல்லா இருக்கு, குழந்தை நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு, மனம் நல்லா இருக்கு. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. இது லக்னம் சீரீஸ். இந்த எபிசோட்ல விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்கள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ராசி நட்சத்திரங்களுக்கு சிறப்பம்சங்கள் இருக்கு, குணாதிசயங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறைய. லக்னத்துக்கும் இருக்கும் இல்லையா சார்? விருச்சிக லக்னத்தினுடைய சிறப்பம்சங்கள், இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா நம்ம நேயர்களே எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திர சீரியஸினுடைய அந்த தசாபுத்தி பலன்களை இது லக்னத்திற்கு எப்படி பொருந்தும், லக்னத்தோட பலன்களோட பொருந்துமா, ஏன் குரு பெயர்ச்சி பலன்கள் போடும்போது கூட இது விருச்சிக லக்னத்துக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ராசி வேற ராசிங்க, நான் மேஷ ராசிங்க, நான் லக்னம் விருச்சிக லக்னங்க, இதுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்குறேன். லக்னத்தை பொறுத்தவரை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய பிறப்பினுடைய அம்சமான வாழ்க்கை, உங்க லக்னத்திற்கு கிரகங்கள் அமர்ந்த வீடு, அதை எப்படி என்றோம், லக்னத்துல இருந்து 1ஆம் இடமா வச்சுக்கிட்டு 4ல் குரு உட்கார்ந்துருக்கிறார், 5ல் சுக்கிரன் இருக்கார், 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், அல்லது கிரகங்கள் மாறி மாறி அங்க இருக்கக்கூடிய இடத்தை லக்னத்தை மையமாக வைத்து எண்ணி அந்த லக்னத்திற்கு சேரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகளை யோகமாக கணக்கிட்டு அவங்க ராசிக்கு எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அந்த ராசியோடு சேர்ந்த கிரகங்களை யோகமாக கணக்கிட்டு தான் ஒரு ஜாதகத்தினுடைய விதியினுடைய அம்சத்தையே பேசுறோம். ஆக லக்னம் என்பது, லக்னாதிபதி என்பது ஒரு ஜாதகத்தினுடைய குணாதிசயங்களை கண்டிப்பாக நிர்ணயிக்குமான்னு கேட்டா நிர்ணயிக்கும். பார்க்கறதுக்குங்க ரொம்ப வெளியில ஐயோ இவங்க ஒரு மாதிரி மர்மவாதிகளா இருப்பாங்க போல இருக்கு, இதையுமே மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாங்க, யாரை இவங்க நம்புறாங்கன்னே தெரியல, நம்மளை நம்பி இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல, இவங்கள்ட்ட ஒரு ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரம்லாம் வாங்க முடியாது, சட்டுன்னு கோவப்படுறாங்க, உணர்ச்சி மிகுதியா பேசுறாங்க, ஆனா அதே நேரத்துல பயங்கரமா சீக்கிரட்டை மெயின்டைன் பண்றாங்க, இவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் மறைஞ்சு கிடக்கு, நிறைய ரகசியங்கள் அவங்கள்ட்ட மறைஞ்சு கிடக்கு, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு, ஆன்மீகத்துல ரொம்ப சூப்பரா இருக்காங்க, இவங்கள்ட்ட ஏதோ முருகன் உட்காந்து பேசுறாரு, இவங்கள்ட்ட ஏதோ இவங்க கோவிலுக்கு போனாலாம் அந்த அமானுஷ்யங்களை இவங்களால உணர முடியுது, ஒரு தப்பு நடக்குது, ஒரு தவறு நடக்க போது, ஒரு சூழ்நிலை மாறப்போகுதுன்னு சொன்னா முன்கூட்டியே இவங்களால உணர முடியுது, எப்படி இவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் சரியா இருக்கு, கோவப்படுறாங்க, நான் அடுத்த நிமிஷம் சில விஷயங்களை உடனே மன்னிச்சு மறந்து போயிடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மனசுக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ராங்கா இத்தனை வருஷம் கழிச்சும் நடந்த நிகழ்வுகளை ரொம்ப கனகச்சிதமா சொல்றாங்களே, எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா அது யாரா இருக்கும்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களால மட்டும்தான் முடியும். ஒரு விஷயத்தை காக்கக்கூடிய சக்தி, மனசுல வச்சிருக்கக்கூடிய வைராக்கியம், கோபத்தை எங்க வெளிப்படுத்தணுமோ இங்க வெளிப்படுத்தியே காட்டு வண்டான்னு சொல்லக்கூடிய துணிவு, அதுக்கப்புறம் எதையும் சீக்கிரம் மறக்கிற மனப்பான்மை கிடையாது. அதை வஞ்சன்ஸ் நயவஞ்சகன்னு சில பேர் சொல்லுவாங்க. வஞ்சகனுக்கு வஞ்சகத்துல தாயா பாடம் போட்டணும், செயல்ல தாயா காட்டணும், நீ மட்டும் வஞ்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பா, நாங்க மட்டும் கொஞ்சிக்கிட்டேவா இருப்போம் அப்படின்னா அவங்க விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை எந்த முகத்தை காட்டுறீங்களோ அந்த முகத்தை பதிலுக்கு காட்டாம விடமாட்டாங்க. அப்பொழுது காட்டலைனாலும் கூட காலம் வரும்போது கனகச்சிதமா காமிச்சிருவாங்க. அதே நேரத்துல ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பிடித்த பிடிவாதமாக இருந்து அந்த விஷயத்தை 100% செய்து முடிக்கும் வரை அவர்கள் உறங்குவதே கிடையாது. மைண்ட் ஓடிட்டே இருக்கும், இது ஏன் நடக்குது, ஏன் நடக்குது. அந்த பாதுகாப்பு உணர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி, பழிவாங்கும் உணர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி, நம்மள்ட்ட எப்படி அப்படி நடக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்கள்ட்ட துடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்புகள் எல்லாம் ஒருத்தர் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க விருச்சிக லக்னத்தில், ஆனா முகத்துக்கு நேரம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாஃப்டா சிரிச்சுட்டே சரிங்க பார்க்கலாங்க, ஆனா பார்க்கலான்னா அக்கா பார்க்கலாங்க, அம்மா பார்க்கலாங்கன்னு அந்த இடத்த விட்டு ஏதோ அவங்க தோத்துட்ட மாதிரி, அவங்க ஏதோ பயந்துட்ட மாதிரி, அவங்க ஏதோ பின்வாங்கிட்ட மாதிரி நடந்துகிட்டாலும் கூட தக்க தருணத்திலே தக்க சூழ்நிலையிலே வளர்ந்து சாதித்து காமிச்சு முகத்துக்கு நேரம் கரிய பூச்சிடுவாங்க. அப்படி பிறந்திருந்தா அவங்க விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களாக நிச்சயம் இருப்பாங்க. ஆக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் எண்ணியபடி சரியானபடி நடக்கணும்னு சொன்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் வலுவாக இருக்கணும். செவ்வாய் பகவான் அவர் நிறைய அம்சங்களை விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். அவருடைய பலமே
விருச்சிக லக்னனுடைய குணாதிசயத்தின் பலம். ஆக விருச்சிக லக்னத்துடைய குணத்திற்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் உண்டு. சில நேரங்களில் லக்னம் விருச்சகமா இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். விருச்சிக லக்னம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மையாக ஆண்டவன்கிட்ட கனெக்டிவிட்டி ஆகிட்டு கடவுளோட பேசிக்கிட்டு கடவுள்கிட்ட போய் அந்த கோரிக்கையை வச்சுட்டு விரதங்கள் இருந்து அந்த காரியங்களை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. மகர ராசியாக இருந்தால் தன்னுடைய உழைப்பால ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. கும்பராசியாக இருந்தால் பொறுமையால ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. புதிய சிந்தனையினால ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. மீனராசியாக இருந்தால் அமைதியா மென்மையா இருந்து காரியம் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. மேசராசியாக இருந்தால் கோவப்பட்டு ஜெயிப்பாங்க. ஆக அந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் தகுந்த மாதிரியான குணாதிசயங்கள் மாறி ஆனா ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருக்குதுன்னு சொன்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களாக கண்டிப்பா இருப்பாங்க. விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பலமானவரா இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகத்துல செவ்வாய் பகவான் வரும். நிச்சயமா லக்னாதிபதி பிரதானம்ங்க. லக்னாதிபதி கெட்டுச்சுன்னு சொன்னா பழிவாங்குற உணர்ச்சி அப்படின்றது அது ரொம்ப அதிகமா மாறி தன்னைத்தானே பழி வாங்கிக்கிடுவாங்க. அது சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, பித்து பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி என்னை எப்படா அவன் இப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை செயலில் செய்து காட்டாம வெறும் மனசுல மட்டுமே அதை வச்சுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல தன்னைத்தானே பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறது, இரத்த காயங்கள் அதிகமாக உடம்புல பட்டுக்கிறது. அதுக்கப்புறம் இரத்த வழி உறவுகள், இரத்த சம்பந்தங்கள், சப்போர்ட்டுக்கு வரவனை கூட கோபத்தில் பகைச்சுக்கிறது. நீ யாரா எனக்கு வர்றது அப்படின்னு கேட்கறது. அண்ணன் தம்பி அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட இவங்க மனசுக்கு இவங்க நல்லவங்களா இருந்தாலும் கூட அவங்க மனசுக்கு ரெண்டு முரண்பட்ட சிந்தனைகளை கொடுப்பது. அப்ப லக்னாதிபதி விருச்சிக லக்னத்திற்கு நல்லாத பட்சத்துல துணிவே வராதுங்க. ஃபர்ஸ்ட் தைரியமே வராது, தன்னம்பிக்கை வராது. இதெல்லாம் வார்த்தைகள்ல மட்டும் இருக்கும். நான் சூரப்புலி வீரப்புலிம்பாங்க, காரியத்துல ஒன்றும் இருக்காது. கரைச்ச புலிக்கு கூட உதவாதுங்கிற மாதிரி இருக்கும் செயல்பாடு. ஆக லக்னாதிபதி விருச்சிக லக்னத்திற்கு சாதகமா இருக்கும் பட்சத்துலதான் துணிவு, வீரம், பாக்கியம், பராக்கிரமம், செயல், தீரன், வெற்றி, முயற்சி, பாக்கியம் எல்லாம். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டுட்டா சொல் வீரர்களை தவிர செயல் வீரர்கள் கிடையாது. மனக்குழப்பவாதிகளை தவிர மன தைரியசாலிகள் கிடையாது. புத்திசாலி மாதிரி இருப்பாங்களே தவிர புத்திசாலிகள் கிடையாது. கோபப்படுற மாதிரி நடிப்பாங்களே தவிர உண்மையிலேயே அந்த கோபத்தால எந்த காரியத்தையும் அவங்களால சாதிக்க முடியாது, கெடுத்துக்குருவாங்க. பொதுவாகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் கோபத்தை மனதிற்குள் மறைத்து வைத்து கொண்டு அந்த காரியத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா செவ்வாய் பலம் வேணும். செவ்வாய் பலம் இல்லைன்னா வெறும் கோபம், வரட்டு கோபம், வரட்டு கௌரவம், பிடிவாதம், முரண்பட்ட சிந்தனை, விதண்டாவாதத்தாலே தன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் என்பவர் பலமாக இருக்கணும். லக்னாதிபதி பலமாக இருந்து சுபகிரகங்கள் தொடர்பு பார்வையில் இருந்தால் மட்டும்தான் ஒருவருடைய ஆயுளுக்கே சிறப்பு. இல்லைன்னா தேவையில்லாத விபத்து கண்டங்கள்ல சிக்க வேண்டியது வரும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது விபத்தை குறிக்கக்கூடிய கிரகம், செவ்வாய்ங்கிறது அறுவை சிகிச்சையை குறிக்கக்கூடிய கிரகம். லக்னாதிபதி செவ்வாயெல்லாம் போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு பாவகிரகங்களுடைய தொடர்புகளில் உட்கார்ந்துருந்தாருன்னா ஒரு நோய்க்கு தீர்வு பார்க்க போய் திரும்ப அதுவே ரீசர்ஜரி ஆகுறது, அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கு போய் இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறது, சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்குறது, இதெல்லாமே சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளை கொடுக்கறது, அரசாங்க சிக்கல்களை கொடுக்கறதெல்லாம் செவ்வாய் பகவானால வர்றது. பூமி வாங்கின பூமியில பிரச்சனை வர்றது, விவசாய பூமி கை கொடுக்காம போயிடுறது, இதெல்லாம் செவ்வாயினால் வரக்கூடிய பிரச்சனை. இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அடிதடியாகி கோர்ட்டு கேஸ் ஆகி வாழ்க்கையவே வழக்குல தியாகம் பண்றது, கோர்ட்டே கதின்னு வாழ்றது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சாதகமற்ற நிலை. எப்பயுமே போலீஸ்காரர்களுக்கும் இவர்களுக்கும் முரண்பட்ட சிந்தனையாவே வர்றது செவ்வாய் சாதகமற்ற நிலை. இரத்த காயங்கள் அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கிறது, நெருப்பு காயங்கள் அதிகமாக பட்டுக்கிறது, வெளிநாடு போனாலும் கூட அங்கே உள்ள அரசாங்க விஷயங்களால தண்டனைக்கு ஆட்படுறது, கோபத்தால வார்த்தைகளை விட்டுட்டு வம்புல மாட்டிக்கிறது, இதெல்லாம் செவ்வாய். ரோட்ல இறங்கி சண்டை போடுறதுங்க செவ்வாய் சாதகமற்ற நிலை. ஆக விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் சாதகமற்ற நிலையில் இருந்தால் முன்கோபமும் பிடிவாதமும் வரட்டு கௌரவத்தால் வாழ்க்கையை இழப்பீங்க. செவ்வாய் சாதகமா இருந்தா இதவே வைராக்கியத்தால வாழ்ந்து காட்டுவீங்க. விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரக்கூடிய கிரகம் அடுத்த கிரகம் இது. நிச்சயமா சித்தர்களால மன்னர்களால மன்னவன் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவரை அந்தன கிரகம் அப்படின்னு சொல்றோம். குரு பார்க்க கோடி சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்றோம். அந்த குருவே ஒருவருக்கு பூர்வ புண்ணியாதிபதியா வந்தா, பொதுவா ஒரு ஜாதகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது குரு நல்லா இருக்கிறாரா, அவருடைய பார்வை ஏதாவது இதுக்கு கிடைச்சி அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுமா, இது தற்காலிக பிரச்சனையா நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு யோசிப்போம். அப்ப விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு யாரா வர்றாரு, 2-5 கூடையவரா வர்றாரு. இது 2-5னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2ஆம் லக்னம் காசுங்க, குடும்ப வாழ்க்கைங்க, அடிப்படை கல்விங்க, இதெல்லாம் வச்சு ஒருத்தர் மேல வந்துட்டாங்க. படிப்பு சுமார் தான், ஆனா திறமையினால மேல வர்றாங்க. திறமையா இருக்கிறதா நினைச்சுக்குவாங்க, திறமையை கொடுக்கறது குரு பகவான். காசு நான் சிக்கனமா இருந்து சேர்த்தேன்னு நினைப்பாங்க. நோயை கொடுக்காம, எதிரிகளை கொடுக்காம, மன அழுத்தத்தை கொடுக்காம இருந்தா சிக்கனமா தான் இருப்பீங்க. வாரத்துக்கு 4 தடவை ஆஸ்பத்திரி போகிற மாதிரி வந்தா எப்படி சிக்கனமா இருப்பீங்க? ஆக அந்த சிக்கனமாக இருப்பதற்கு தகுந்த வாழ்வியல் முறைகளை கூட கிரகங்கள் தான் கொடுக்கும்.
அந்த பணம் சேரணும்னு சொன்ன கிரகம் தான் சேர்க்கும். வீட்டுக்கு போயிட்டு குடும்பத்துல யாருமே இல்லை, தண்ணியா இருக்கையா, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே விரக்தியா இருக்கேன்னு சொன்னா மனசுல நிம்மதி இருக்காது. ஆக அந்த குடும்ப நிம்மதி கொடுக்கணும்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நல்லா இருக்கணும். தன்கை சாதம் தனிப்படுக்கன்ற மாதிரி அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனியா புலம்புறாங்க. அதுவும் பிரச்சனைக்குரிய நேரத்துல எல்லாம் அவங்க யார்கிட்டயாவது பேசினா மட்டும்தாங்க விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு உணர்ச்சி பூர்வமா கனெக்ட் ஆவாங்க. அப்படின்னா ஒரு குடும்ப அமைப்பு, அது பிள்ளையா இருக்கலாம். பெரும்பான்மையாக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சுகபோகமான விஷயங்களை தன்னுடைய மனைவி உறவுகளிடம் பகிர்வதை விட தன்னுடைய பெற்ற பிள்ளைகள்கிட்ட பேசுறதுல மன நிம்மதி அடைவாங்க. அவங்கள்ட்ட சொல்றதுல சந்தோஷம் நினைப்பாங்க. ஏன்னா குடும்ப அதிபதியே 5ஆம் அதிபதியாக வர்றார், குருவா வர்றார். குருனா யாரும் குழந்தை, புத்திரர். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10 வயசு பிள்ளையும் பங்காளி தாங்க. அவங்களுக்கு 10 வயசு பிள்ளைகிட்ட டீட்டெயிலா பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெண் பிள்ளையா இருந்தா குடும்ப வரவு செலவுகள் எல்லாம் ஒப்படைச்சு பேசிட்டு இருப்பாங்க. உங்க ஆத்தா அப்படி பண்றா, உங்க அண்ணன் இப்படி பண்றா, உங்க மாமன் இப்படி பண்றா, இப்படி பண்றா, இப்படி பண்றான்ட்டு அந்த பிள்ளை ஏதோ ஒரு பெரிய தாய் அப்படின்ற ஒரு அடுத்த நிலையில அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒரு ஆண் பார்க்கிறார்கள். அதே மாதிரி விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒரு பெண் தன்னுடைய ஆண் பிள்ளைய உற்ற தோழனா, நண்பனா பாவிக்கிறாங்க. ஆக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, தன்னுடைய மனதை பலப்படுத்தக்கூடிய நல்ல உறவுகளிடம் மட்டுமே பலவீனமானவர்கள். அந்த பலவீனம் அவங்க அந்த குழந்தைகள்கிட்ட காட்டுறாங்க. அப்ப விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு சாதகமான அம்சங்களில் இருக்கும்போது குடும்பம் சரியா அமையுது, குழந்தைகள் சரியா அமையுது, பூர்வ புண்ணியம் சரியா அமையுது, தெய்வ வழிபாடு சரியா அமையுது. ஒவ்வொரு விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க வேணாலும் பக்கத்துல பாருங்க, வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருக்குங்க, தெய்வ வழிபாடுகள் அவங்க வீட்டுல இருக்குங்க, அல்லது வீடே கோவில் போன்று இருக்குங்க. ஆன்மீகத்துல ரொம்ப உச்சமான சிந்தனைகள் அவங்கள்ட்ட இருக்குங்க, இரக்க சுபாவம் இருக்குங்க. ஆக 5ஆம் அதிபதி குரு அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் இதெல்லாம் சாத்தியமே. குடும்பம் நல்லா இருக்கு, குழந்தை நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு, மனம் நல்லா இருக்கு, காசு நல்லா இருக்கு, கௌரவம் நல்லா இருக்கு, குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு சாதகமற்ற நிலையில் அமர்ந்திருந்தால் குடும்பம் இல்லை, காசு இல்லை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியல, இளைய கல்வி சரியா இல்லை, 5ஆம் இடம் குழந்தைகள் பாக்கியம் இல்லை, மனம் சரியா இல்லை, புத்தி சரியா வேலை செய்யல, பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் நிதி நெருக்கடி, பிரச்சனைகள், கௌரவ குறைவு, அலைச்சல், திருச்சல், இதெல்லாம் இருந்தால் குரு பகவான் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமற்ற நிலையில இருக்கிறார்னு அர்த்தம். விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகம் அடுத்த கிரகம் எது? பொதுவா லக்னத்தை பொறுத்தவரை நான் லக்னாதிபதியினுடைய சிறப்புகளை சொன்னேன். 5ஆம் அதிபதி அவருடைய சிறப்புகள் குருவை பத்தி சொன்னோம். அப்புறம் தானம் தர்மம் செய்த புண்ணியத்தின் பலனா நம்ம செய்த தானம் தர்மம் ஏதோ ஒன்று பெரிய பிரச்சனை வந்துச்சியா, தலைக்கு வந்த பிரச்சனை அப்படியே தலைப்பாக விட போயிடுச்சு, பெரிய சர்ஜரின்னு பயன்படுத்தினாங்க, 4 ஹாஸ்பிட்டல் போனோம், கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியானுனாங்க. சர்ஜரியை பற்றி ஒன்றும் பயம் இல்லை விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அந்த நேரம் படுத்துட்டோம்னா யார் குடும்பத்தை பார்க்குறது? நான் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் தான் எல்லாம் இருக்கேன், 10 நாள் படுத்தா யாரையா பார்க்குறது? இந்த பயம். இரத்த காயத்தை கண்டு விருச்சிக லக்னக்காரர்கள் ஒருபோதும் கவலைப்பட்டதுக்கு இல்லை, செவ்வாயினுடைய ஆதிக்கம்ங்க. அதனால் இந்த கையில் காயம் போட்டாலும் அப்படியே சுற்றிட்டு அடுத்து சமையல் வேலைக்கு போயிடுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் கூட ஆமாம் நெருப்பு சுட்டுச்சு, என்ன கையகலம் சுட்டுருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த தேவையை நம்ம இல்லைன்னா அந்த இடத்துல யார் செய்யறதுங்கிற மன பயம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர். அப்ப மனசு திடமா இருக்கணும். 9 கூடிய பாக்யாதிபதி சந்திர பகவான் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அமைப்புகள்ல இருக்கணும். ராசி அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது ராசியா போயிடும் இல்லையா. நான் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி அப்படின்னா சந்திரன் நீச்சம் அடைகிறார். அப்ப செவ்வாயினுடைய பலமும் நல்லா இருக்கணும், நீச்ச பங்கத்துல இருக்கணும். பெரும்பான்மையா விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க நீங்க பாருங்க, எல்லாமே ஒரு இண்டிபெண்டா சில விஷயங்களை யோசிச்சாலும் கூட அந்த இடத்துக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்காக நான் வாழ்றேன், யாருக்காக வாழ்ந்தனோ அவங்க எனக்காக வாழலை, இந்த புலம்பல் ரெண்டுமே இருக்கும் விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. ஒண்ணு நான் இவங்களுக்காக காலம் முழுசும் வாழ்வேன், நீ தியாகி, செலவைக்க போறது கிடையாது. ஒண்ணு நான் யாருக்காக வாழ்ந்தனோ அவங்க எனக்காக வாழலை, எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுத்துருது. இது ரெண்டை தாண்டி விருச்சிக லக்னக்காரர்கள் பெரும்பான்மையா வாழ்க்கையில நிம்மதி அடைவதே கிடையாது. ஆனா அந்த சந்திரன் சில அம்சங்களை நல்ல இடங்களில் இருந்தால் விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் யாரையும் நான் எதிர்பார்க்கணும் போடா அப்படின்ற ஒரு தைரியம் வரும், இல்லைன்னா எதிர்பார்த்து ஏமாற்ற வரும். சந்திரன் பலமாக இருந்தால் தாயினுடைய உறவு சரியாக இருக்கும், இல்லைன்னா தாயே எதிரியா மாறும். சந்திரன் சமமான அமைப்புகள் இருந்தால் நல்ல போஜனம், நல்ல சாப்பாடு, நல்ல உறக்கம், தூக்கம், நிம்மதியான உடம்பு, குளிர்ச்சியான தேகம் கிடைக்கும். இல்லைன்னா உஷ்ண உடம்பு, கோபத்தால டென்ஷன், பிபி, சுகர் மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி விருச்சிக லக்னக்காரர்கள் பாடாப்படுவாங்க. சந்திரனுடைய பலம் என்பது விருச்சிகத்திற்கு பூர்வ புண்ணிய பாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தா தான் அவங்க வாழ்க்கையில சிறப்பான ஒரு அம்சங்கள் இருக்கும். எல்லா லக்னத்துக்குமே 3 கிரகங்களை பத்தி சொல்றோம் இல்லையா. இப்போ மற்ற கிரகங்கள் விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன நிலையில இருக்கு?
நிச்சயமா இருக்கிறது 9 பேர், 3 பேர் ராஜயோகம்னா பாக்கி 6 பேர் இருக்கிற இடத்துல இருந்து ரமண மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி அவரவர் செய்த வினை ஆங்காங்கு இருந்து ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த மற்ற கிரக அமைப்புகளும் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது உண்டு. அதுல முக்கியமா கர்ம கிரகம் அப்படின்னு சொல்றோம். சனி பகவான் அவர் விருச்சக லக்னத்திற்கு என்ன நிலையில இருக்கிறாருங்கிறத பாத்துக்கணும். அவர் கையில முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆயில். அதை தாண்டி வாழ்ற வரையும் இந்த ஆயிலே எனக்கு வேணாமியான்னு சொல்லி புலம்ப விடுறக்கூடிய தன்மையும் அவர்கிட்ட உண்டு. ஆக விருச்சகத்தை பொறுத்தவரை அவங்க எடுக்கிற முயற்சி சுகத்திற்கு சனி பகவான் வர்றார். அதே மாதிரி அவமானப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னையா நடைபயணத்துக்கு சமானம் அப்படின்னு விருச்சக லக்னக்காரர்கள் ஃபீல் பண்ண வைக்கிறது புதன் பகவான். அவருடைய அமைப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அடுத்து முக்கியமான நிழல் கிரகங்கள் ராகு கேது பகவான், அவங்களுடைய அம்சங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுல ஒரு சூரியனை விட்டுட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்பாங்க. குருவை சொன்ன, செவ்வாயை சொன்னீங்க, சந்திரனை சொன்னீங்க, ராகு கேதுவையும் கூட சொல்லிட்டிய, சனி பகவானும் புதன் பகவானும் சொல்லிட்டிய, சுக்கிரனும் சூரியன் எங்க போனாங்க அப்படின்னா விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐயன சயன போக மனைவி பாக்கியம். பெண்ணாக இருந்தாலும் கூட நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. இல்லையா, காமல மல்லிகைப்பூ தான் கேட்டான், எங்கள் வீட்டுக்காரர் மல்லிகை தோட்டமே வாங்கி கொடுத்தாருன்ற மாதிரி வாழ்க்கையும் இருக்கு. மல்லிகைப்பூ கேட்டதுக்கு வீட்டுக்கே 4 நாள் வரலையான்ற மாதிரி வாழ்க்கையும் இருக்கு. இதை கொடுக்கறது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம ஒரு யோக கிரகங்களுடைய டாபிக்கை இப்ப பார்த்துட்டோம். மற்ற பாதக கிரகங்களுடைய அம்சங்கள், அவர்களே யோகாதிபதியாக இருந்தா எப்படி, இது என்னையாது அப்படின்னா கெட்டவன் கெடுக்கணும்னு என்ன அவசியமா இருக்கு? அங்கேதாங்க ஜோதிடத்துக்குள்ள சூட்சமா மாறுது. பாதகாதிபதி கிரகங்களும் ராஜயோகம் செய்யும் இருக்க வேண்டிய அமைப்புல அதெல்லாம் சொல்லுவாங்க. கெட்டவன் கெட்டு போனா கெட்டிடும் ராஜயோகம். அவங்க என்ன நிலையில இருந்தா அவங்க எல்லாம் என்ன தருவாங்க அப்படிங்கிறத பாற்றுலையும் இந்த யோக கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறத அளந்து கொடுக்கும்போது ராகு கேது உள்ள இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடு, நம்ம உள்ள பொழைச்சிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் எங்க கண்ட்ரோல மாரி அவனுக்குலாம் அவன் இந்த கதிக்கெல்லாம் இவ்வளவுதான் ஏன் நிறையா கொடுக்குறேன், அவன்லாம் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், பயோடோட்டா எங்கள்கிட்ட இருக்குன்னு பாதியில பிடிங்கிட்டு போறதும் அல்லது கொடுக்க விட்டுட்டு ஆட விட்டுட்டு அடிக்கிறதும் ராகு கேதுனுடைய கையில இருக்கு. அது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நிழல் கிரகங்களை பார்ட் 3லையும் நம்ம அற்புதமா பார்க்கலாம். விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பேசுறோம். விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. விரைவிலேயே மற்ற கிரகங்களுடைய நிலை என்ன, யோகமான நிலையில இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, ஒருவேளை அது சாதகமான நிலையில இல்லைன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, விருச்சிக லக்னத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்களை பத்தி இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனல்ல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.